Traditional Chettinad jewelry making is a long and skillful process that combines artistry, patience, and precision. It begins with the jeweler carefully drawing detailed designs inspired by temple architecture, flowers, and nature. Then, a model of the jewelry is made using wax, which helps shape every small part of the design. Next, the gold is filed, shaped, and polished to bring out its fine details. Skilled artisans then set tiny, colorful stones like diamonds by hand. Finally, the piece is polished again and given antique finishing touches, which give Chettinad jewelry its unique traditional charm, intricate beauty, and lasting elegance. ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்காக தான் வந்தேன். என்னுடைய தொழில் ட்ரைனிங்கே எனக்கு ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் முடித்து அதுக்கப்புறம் தனியாக வச்சு இன்றைக்கி ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம தொழிலில் புதுசாக கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி உள்ள தொழில் ஒரே மாதிரி இல்லை, அட்வான்ஸை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அப்டேட் ஆகாமல் இந்த தொழிலில் பண்ண முடியாது. ஆனால் அப்டேட் ஆக இன்னும் ஃபினிஷிங் நல்லா வருது. பழைய ஹேண்ட்மேக் ப்ளஸ் இன்றைக்குள்ள டெக்னிக்கல் ரெண்டும் சேர்றப்ப ஃபினிஷிங் நல்லா வருது. மேக்ஸிமம் இன்றைக்கி தங்க விலை ஏறுனதுனால அதிகபட்சம் தங்க எங்கெங்கெல்லாம் நம்ம குறைக்கலாம், மக்களுக்கு தங்க விலையை குறைக்கணும் அப்படின்னா தங்கத்தோட எடையை குறைக்கணும். தங்க எடையை குறைச்சி அந்த ஃபினிஷிங்கும் வரணும், அந்த பொருளுக்கு பாதுகாப்பும் வரணும். அதுக்காக நாங்கள் தொழிலில் விட்டுட்டு போகாமல் நாங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷனாக நாங்கள் 3 தலைமுறை இந்த தொழிலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்படியே பென்சிலில் வரைஞ்சிரும். இது 4 கார்னர்லேயும் மெழுகு தடவிட்டோம்னா ஃபிட் ஆகிக்கும். அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுவோம். ட்ரேஸ் பண்ணதை எடுத்து இந்த தங்கத்து மேலே ஒட்டி இங்கே வேக்ஸ் தடவிடுவோம். மேலே வேக்ஸ் தடவிட்டு இப்படி ஒட்டி எடுத்துட்டோம்னா இந்த பென்சில் இதில் ஒட்டிக்கிடும். அதுக்கப்புறமா இதில் அப்படியே கிரேவ் பண்ணி என்ன டிசைன் வருதோ இது அப்படியே ட்ரை பண்ணணும். அது சும்மா இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வயசில் தான் வைக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு வயசு உண்டு. இந்த வயசில் வச்சு தான் அதை அப்படியே ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன டிசைனோ அந்த டிசைனில் உள்ள பேப்பர்லேருந்து அதை முதல்ல இந்த வேக்ஸ் பிளேட்டில் அந்த பேப்பரை மேலே அடுக்குவோம். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் இது. இந்த டிசைன் மாதிரியே மேலே அடுக்கிட்டு இது ஒரு வேக்ஸ் பிளேட்டில் அப்படியே ஒட்டி திருப்பினோம்னா கல் ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா தங்கத்தில் இந்த மாதிரி பிளேட் பண்ணி இந்த டிசைன் அப்படியே மார்க்கிங் பண்ணதுக்கப்புறமா இதில் ட்ரில் பண்ணி ஹோல் போட்டு இது ஒவ்வொரு வைரத்துக்காகவே ஹோல்களை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் அடுத்து கல் வைக்கிற ப்ராசஸ்ஸு, மசை போடுற ப்ராசஸ்ஸு, செதுக்கிற ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறமா இங்கே ஃபினிஷ் பண்ணுறது, அப்புறம் பாலிஷிங்கு. ஸ்டார்டிங்கில் நம்ம கோல்டை பிளேட் பண்ணதுக்கப்புறமா அதில் மேலே டிசைனை ட்ரா பண்ணுறதுக்கு அந்த ஒவ்வொரு வைரத்தோட அளவுக்காகவும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது. அப்போ இந்த ட்ரில் மிஷினில் நம்ம ஒவ்வொரு ட்ரில் பிட் இருக்குது. ஒவ்வொரு வைரத்துக்குமே ஒவ்வொரு ட்ரில் பிட் இருக்கும். அந்த டிசைனில் வைரம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கங்கே எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக ட்ரில் பண்ணிடுவோம். அந்தந்த வைரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சைஸு ஊசி இருக்குது. மெலிசான ஊசி, கனமான ஊசி எல்லாமே இருக்குது. அந்த கல் சைஸுக்காக ஒவ்வொரு பீஸையும் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். வைரத்தோடைய சைஸுக்காக, அந்த அளவுக்காக ஒவ்வொரு பீஸாக நாங்கள் கையில் தயார் பண்ணி இதை மாதிரி கீழே க்ளோஸ் பண்ணியிருப்போம். அதனால தான் இதுதான் செட்டிநாடு மெத்தடு, க்ளோஸ் செட்டிங். இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாமே ஓப்பன் செட்டிங்கில் வரும். எங்கள் செட்டிநாட்டில் மட்டும் க்ளோஸ் செட்டிங்கில் வரும். இப்போ நம்ம கல்லை க்ளீனாக தொடச்சி, அதுவும் இந்த வெயில் பாடத்தில் மழையெல்லாம் இல்லாத நேரத்தில் தொடச்சி டஸ்ட் இல்லாமல் உள்ளே ஃபுல்லாக வச்சுருவோம். இதை நாங்கள் ப்ளைனாக இப்படியே கல் வைக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு குச்சி இருக்குது, அதில் ஃபுல்லாக அரக்கு பிடிப்போம். இந்த இருங்க, எங்களுக்கு இதான் வயசு. கல் வச்சு பிடிச்சிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசை போடுறதுக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் செதுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். இதில் வச்சு நாங்கள் கல் வைப்போம். ஒவ்வொரு கல்லையும் இந்த மாதிரி ஒரு மெழுகு வச்சுக்குவோம். மெழுகு வச்சு ஒவ்வொரு தரையும் ஒரு தடவை அந்த தங்கத்தை உள்ளேருந்து அந்த இது ஒரு டூல். இது பிளேடு போரேன்னு சொல்கிறது எங்கள் தொழில் சார்ந்த பேர். இதில் நாங்கள் அந்த தங்கத்தை வறண்டி உள்ளேருந்து அந்த கல்லோட அளவுக்காக, இதெல்லாம் மிஷினரி கிடையாது, கை வேலை தான். பிளேடில் சாணியில் தீட்டி ஒவ்வொரு தரையும் தீட்டணும். இல்லாட்டினா அந்த வைரம் பட்டோன்னு அதை மழுங்கி போயிடும். அதை தீட்டி அந்த தங்கத்தை எடுத்து உள்ளே பதிய வைப்போம்.
அந்த வைரம் வந்து ஃபுல்லாக முழுமையாக உள்ளே இறங்கணும். மேலே கொஞ்சம் கூட கேப்பு தெரியக்கூடாது. வைரம் முழுமையாக ஆழமாக அந்த கைவாரம்னு சொல்லுவோம், அது முழுமையாக உள்ளே இறங்கணும். ஓகே, இது நாங்கள் ஒவ்வொரு தரையும் அந்த மெழுகுகளை எடுத்து பார்த்துட்டு ஃபைனலாக அதை வைக்க போகிறோன்னு தெரிஞ்சவும் ஒரு வெள்ளை துணியில் சுத்தமாக துடைப்போம். ஒரு பெட்ரோலோ இல்லை ஆசிட்டில் ஃபஸ்ட்டே பாயில் பண்ணிடுவோம். திருப்பி அந்த கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தூசி கூட இல்லாமல் அதை ஐ கிளாஸில் போட்டு பார்த்து அந்த ஒயிட் துணியில் துடைச்சிட்டு தான் ஃபைனலாக அந்த கல்லை வைப்போம். கொஞ்சம் அழுத்தம் நம்ம நகத்தில் கூட கொடுத்தாலும் அந்த வைரம் உடஞ்சி போயிடும். அது எங்களுக்கு அனுபவத்தில் எங்களுக்கு அதை உடையாத அளவுக்கு என்ன ப்ரெஷர் கொடுக்கணுமோ அந்த ஸ்பீடு தான் கொடுப்போம். கொஞ்சம் கூட அழுத்தணும்னா கல் உடஞ்சிடும். கரெக்டான ஒரு மேல் வச்சு ஒரு அழுத்திடுவோம், அவ்வளோதான். அழுத்திட்டு அந்த கல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தங்கத்திலேயே 4 பக்கமும் கிளிப்பு போட்டு விட்டுருவோம். ஏன்னா நம்ம அந்த கல்லை ரிவிட் பண்ண போகிறப்ப கல் குதிக்கும், அப்போ கல் சாஞ்சு போயிடும், வைரம் சாஞ்சிரும். இது வைரம் சாயாமல் வேலை செய்யணும்னா இந்த மாதிரி தங்கத்திலேயே கிளிப் போட்டுவிட்டுருவோம். ஒவ்வொரு கல் வைக்கிறப்பவும் அதுக்கு 4 கிளிப்பு கையில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கிளிப்பையும் தட்டுவோம். கிளிப்பு தட்டினோன்னா அந்த கல் மேலே போய் அந்த தங்கம் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த மசை போடுறதுங்கிறது இந்த வேலையை செய்வோம். 4 பக்கம் உள்ள கிளிப்பை முதல்ல தட்டிக்குவோம். அந்த பச்சை மட்டும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 24 கேரட்டில் தான் வைக்க முடியும். பச்சை வந்து ஒரு சாஃப்டான மெட்டீரியல், மரகத பச்சை, கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே சாஃப்டாக இருக்கும். அதை கல் வச்சு இந்த மாதிரி மசை கெட்டி பண்ண போகிறப்ப கல் கண்டிப்பாக உடையும். அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம்னா பியூர் 24 கேரட் கோல்டு வச்சா தான் அது உடையாமல் வரணும். அதனால் அதுக்கு மட்டும் 24 கேரட் வேணும். இது எல்லாமே கல் வச்சு மசை போட்டிருக்கு. இதுக்கு 10 நாளாகும் இந்த கல் வச்சு மசை போட்டேன். இதுக்கு வந்து 3 விதமான சாணம் இருக்குது. இது பேர் வந்து ரஃப்பு, இது வந்து ஆயில் சாணைன்னு பேர், இது நைஸு. ஃபஸ்ட்டில் இதில் தீட்டுவோம், அதுக்கப்புறம் இதில் தீட்டுவோம், ஃபைனலாக இதில் தீட்டினா தான் அந்த மெருகு வரும். இதை வச்சு இப்படி வைரத்துக்கு ஆழம் போகாமல் அப்படி செதுக்கி எடுப்போம். இதுமாரி பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர்லையும் தீட்டிட்டு தான் அப்போ இது பாலிஷ் ஆகிரும். இந்த பாலிஷ் தான் நம்ம செதுக்க போகிறப்ப இந்த இடத்தையும் அதே பாலிஷ் ஒட்டிடும் வந்துடும். இதில் 4 பிஞ்சு, இதெல்லாம் ஓப்பன் செட்டிங்கில் வைப்பாங்க 4 ப்ராங்கு. இதை நாங்கள் கையிலேயே செதுக்கணும். இந்த ஓப்பன் செட்டிங் ப்ராங்கு வந்து அது மிஷினில் மோல்டாகி வரும். இது நம்ம ஒன்றுமே இந்த கையிலே இது செதுக்கிறது முக்கியமான வேலை. சிற்பம் செதுக்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல ஃபுல்லாக தேவையில்லாத தங்கத்தை எடுத்துகிட்டு இருக்கிற இடத்துல வச்சோம்னா அந்த டிசைன் வந்துடும். அரக்கில் இருந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்தாச்சு. இனிமேல் இது என்ன ஆகும்னா இது சைடில் ஃபுல்லாக நாங்கள் தங்கம் ரஃப்பாக இருக்கும். இது எல்லாமே ரஃப்பாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி டூல் வச்சு நாங்கள் இதை மாதிரி ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸையும் பாலிஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி மெருகு வந்துடும். இந்த மாதிரி பாலிஷ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வேலை வந்து இப்படி மாறிடும். இதுக்கு பாலிஷ் பண்ணுற அது வந்து பழைய காலத்து மெத்தேடு, நூல் மெத்தேடு தான். அந்த நூல் மெத்தேடில் செஞ்சு காமிக்கிறோம். நூல் மெத்தேடில் பாலிஷ் பண்ணால் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். எல்லாமே பாலிஷ் பண்ண பேங்கிள் இது எல்லாமே இப்படி தான் வேலை நடந்திருக்கு. எப்படி பாலிஷ் ஆகிருக்கு? இதெல்லாம் ஹேண்ட் பாலிஷ் தான், மிஷின் பாலிஷ் கிடையாது. ஏன்னா வைரத்தில் வந்து ஹேண்ட் பாலிஷ் மட்டும் தான் பண்ண முடியும். மிஷின் பாலிஷ் பண்ணால் கல் உடஞ்சி போயிடும். இதே இது ஓப்பன் செட்டிங்னா மிஷினில் பாலிஷெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதில் இதே வித்தியாசம். பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் கல் வைக்கிறது ஓப்பன் செட்டு, கல் வச்சதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணுறது தான் க்ளோஸ் செட்டு. இந்த இருக்குது கல் வச்சு இதுக்கப்புறம் தான் பாலிஷ். இதில் மெயினான வேலை. இதில் எங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக போகும், தங்கம் அதிகமாக இதில் வேஸ்டேஜ் போகும். இது வந்து ரஃப் பாலிஷிங் கேக்கு. இன்னொன்று இருக்குல்ல ஒயிட், அதை எடுங்க. இது நைஸ் பாலிஷிங் கேக்கு. இது இந்த பாலிஷ் பண்ணுறப்ப இதில் ஃபுல்லாக தங்கம் ஏறிடும். இதுக்கப்புறமா தான் நம்ம அதை பாலிஷ் பண்ணுறத பழைய காலத்து மெத்தடில் அந்த நெய் கொட்டாங்காயின்னு சொல்லுவாங்க, பூந்தி கொட்டைங்கிறது. அது காலம் மாறிடுச்சு. அதிலெல்லாம் இப்போ போல் இந்த மாதிரி லைசால் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஷாம்புவை எடுத்து இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹால்மார்க்கு போயிடும். 92% தங்கம் இருந்தால் தான் பாஸ் ஆகும், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் முடித்து கொண்டு போனாங்க ஹால்மார்க் சென்டருக்கு கொண்டு போய் அந்த 92 இருந்தால் ஹால்மார்க் பாஸ் ஆகி சீல் விழுகும், இல்லாட்டி ரிஜெக்ட்னு திருப்பி விட்டுருவோம். ஃபைனல் பாலிஷிங். இது வந்து நகரத்தார் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பெண்டன்ட்டு.
செட்டிநாடில் வந்து அதிகமாக வந்து இன்றைக்கி எவ்வளவோ காலங்களில் நிறையா பெண்டன்ட் வந்தாலும் இந்த டிசைன் பெண்டன்ட்டு இன்னும் அவங்க விரும்புவாங்க. அட்டியல் பெண்டன்ட்டுன்னு சொல்கிறது. இது இந்த ஹேங்கிங் ஒவ்வொரு கல்லும் தொங்கும், மேலே இங்கே இருக்கும், இங்கேருந்து செயின் போகும் கழுத்தில். டீக்கா பதக்கம்னு சொல்கிறது செயின் வித் டைமண்ட் பெண்டன்ட். க்ளோஸ் செட்டிங் ஓப்பனில் வேறு இருக்கும், இது எல்லாமே க்ளோஸ் இருக்கிறதுனால இந்த வளையத்தை நீக்கிடுவோம். இந்த வளையத்தை நீக்கிட்டு கரெக்டாக இதில் இன்சர்ட் பண்ணால் வளையம் உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அப்படியே வரிசையாக வந்துடும் நெக்லஸ்ஸு. அதுக்கப்புறம் அந்த பெண்டன்ட்டு இதோடு சேர்ந்து வரும், இப்படி வரும் வரிசைக்கு. இது ஒரு பெரிய லாங் ஆரம். இது எல்லாமே இந்த டிசைனோட தான். இது ஒரே நெக்லஸோடைய பார்ட் எல்லாமே பார்ட்.